Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகைக்கடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு 13 லிட்டர் மேங்கோ ஜூஸ் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போட்டு கொடுத்த வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். फ्रेंड्स நம்ம சேனல்ல ஏற்கனவே 3 வெல்கம் ட்ரிங்க்ஸ் பார்த்தாச்சு. கிரேப் ஜூஸ் ஒன்று பார்த்தோம், அப்புறம் ரிச்சான பைனாப்பிள் ஒன்று, அப்புறம் ஆர்டினரி பைனாப்பிள் ஒன்று பார்த்தோம். எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்களும் இது ஒரு பிசினஸாக எடுத்து பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 60 பேர் குடிக்கிற மாதிரி மேங்கோ ஜூஸ் ஆர்டர், சரிங்களா? அதுக்கு கரெக்டாக 3.25 லிட்டர் அளந்து தண்ணி ஊற்றி ஐஸ் கியூப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 5 லிட்டர் தண்ணி ஒன்று, 2.25 லிட்டர் சாதா வாட்டர் ஒன்று, அப்புறம் 2.25 லிட்டர் ஐஸ் வாட்டர் ஒன்று. இவ்வளோ தான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் படி கரெக்டாக எடுத்தது. கரெக்டாக 12 லிட்டர் 3/4 லிட்டர் தண்ணி வரும், 12.75 லிட்டர் வரும். சீனி இது கரெக்டாக 2 கிலோ சீனி எடுத்திருக்கேன். 12 லிட்டருக்கு 2.4 கிராம் வரும், சரிங்களா? 2 கிலோவும் 400 கிராம் வரும். அப்புறம் அந்த 3/4 லிட்டருக்கு 100 கிராம் கணக்கு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சீனி எல்லாம் கட் பண்ணி கரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ, சரிங்களா? 1/2 கிலோ பேக்கெட் ஒன்று தட்டுதேன். அப்புறம் 1 கிலோ, சரிங்களா? நீங்களும் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக பேக்கெட் சீனி, எனி பேக்கெட் சீனி எடுங்க. ஏன்னா அந்த டஸ்ட் இருக்காது, ஈஸியாக கரைஞ்சிரும், சரிங்களா? நமக்கு வேலை குயிக்காக முடியணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும் ஜூஸு. அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பேக்கெட் சீனி எடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம 1/2 கிலோ 1 கிலோ பேக்கெட் சீனியை தேட்டியாச்சு. அடுத்தாலும் லெமன் சால்ட், சரிங்களா? 12 கிராம், சரிங்களா? 12 லிட்டர் தண்ணி, 12 கிராம் லெமன் சால்ட் அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ சப்ஜா சீடு உங்களுக்கு தேவைன்னா சப்ஜா எடுத்துக்கிடலாம். ஜூஸை இன்னும் நல்லா ரிச்சாக காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மாம்பழம், சரிங்களா? மாம்பழம் கிடச்சிச்சுன்னா சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி போட்டுடலாம். நம்ம போன வீடியோவில் பைனாப்பிள் அந்த மாதிரி போட்டோம், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம மாம்பழம்லாம் போடலை. இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஜூஸ் தான். சப்ஜா மட்டும்தான், சரிங்களா? இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் சுகரை கரைச்சிடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2.25 லிட்டர் தண்ணியை ஃபுல்லாக விடுறேன். அடுத்து 2.25 விட்டுட்டு அடுத்தால 5 லிட்டர், சரிங்களா? 5 லிட்டர் தண்ணியை ஃபுல்லாக விடுறேன். இப்போ நம்ம சேர்த்தது ரெண்டுமே நார்மல் வாட்டர், சரிங்களா? இப்போ இதில் நம்ம சுகரை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நீங்கள் ஜூஸ் பிஸ்னஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரியும், இவ்வளோ தானா இவ்வளோ கணக்கு பண்ணி தட்டுறாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் விட்டுட்டாலும் சுகர் இல்லாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் மெஷர்மெண்ட் 1க்கு 2 டைம் ரொம்ப கவனமாக பார்த்துக்காங்க. இப்போ நம்ம சுகர் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ ஐஸ் கியூப், சரிங்களா? 3.25 லிட்டரு தண்ணி அளந்து ஊற்றி தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஐஸ் ஆகலாம், ஏன்னா இது முந்தின நாள் கிடைச்ச ஆர்டர், சரிங்களா? அதனால் ஒரு 3/4 வாசி ஐஸும் 1/4 வாசி ஐஸ் ஆகாமல் இருந்துச்சு. அப்போ அதை நம்ம உடச்சி தட்டிட்டு கரைச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி எல்லாம் சேர்த்துட்டோம், ஐஸும் எல்லாமே சேர்த்து முடிச்சிட்டோம், சரிங்களா? இப்போதைக்கு நம்ம லாஸ்ட் வேலைக்கு வந்துட்டோம். எசன்ஸ் சேர்க்க போகிறோம், சரிங்களா? எசன்ஸ் மேங்கோ ஃப்ளேவர் கரெக்டாக 12 லிட்டருக்கு 15 ml வரும். அந்த 3/4 லிட்டருக்கு நல்லா ப்ளஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு 1.25 ml, கரெக்டாக 15 ml ப்ளஸ் ஒரு 1.25 ml சேர்க்க போகிறேன், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஜூஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட அளவு சொன்னால் நான் உங்களுக்கு எசன்ஸ் நான் கொரியரில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. கீழே மேல் ஐடி இருக்கும், பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். நீங்கள் இத்தனை பேர் வருவாங்க சார், எங்கள் ஃபங்க்ஷன் இவ்வளோ பேர் வருவாங்க, 500 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்கன்னா நான் தர்ற எசன்ஸை நீங்கள் அங்கே இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சுகரை கரைச்சி எசன்ஸ் சேர்த்தா போதும். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை செழிப்பாக கொண்டாடிடலாம். நிறைய பேர் நம்மகிட்ட அப்படி எசன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? வேணுங்க பட்சத்தில் வாங்கிக்காங்க. அது நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஐடியா கிடைக்கல, உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 15 ml ஸ்கூப்பில் ஒரு ஸ்கூப் விட்டாச்சு. அடுத்து நம்ம 1.25 ml ஸ்கூப்லையும் ஒன்று விட்டாச்சு, சரிங்களா? இப்போ நம்ம மேங்கோ ஜூஸ் ரெடி, சரிங்களா? இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் மேங்கோ ஜூஸ் ரெடி. இப்போ சர்விங் 1 லிட்டருக்கு 5 பேர், சரிங்களா? 12 லிட்டருக்கு 60 பேர். அவங்க சொன்னது 50 பேர் தான் கணக்கு, சரிங்களா? 50 பேர்லாம் சொன்னாங்க, ஒரு 45 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு இவ்வளோ பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம ஜூஸ் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸில் எப்படி பேமெண்ட் பேசணும், கஸ்டமர்கிட்ட என்னென்ன மாதிரிலாம் பேசணும் அப்படிங்கிறது கிரேப் ஜூஸ் வீடியோவில் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக எடுத்து இந்த பிஸ்னஸை பண்ணுறவங்க பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அது வரக்கூடிய நாளில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த பிஸ்னஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல் ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். லோ பட்ஜெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.